A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 47. ஸோ சங்கீதம் 47வது அதிகாரம். இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது ஆரம்பத்தில் இந்த சங்கீதம் எப்படி தோணும், ஒரு ப்ரைஸ், ஆண்டவரை துதிக்கிற மாதிரி ஒரு ஆரம்பத்தில் இருக்குது இந்த சங்கீதம். கரங்களை தட்டுங்கன்னு சொல்கிறாங்க, சத்தமாக ஆண்டவரை மகிழ்ச்சியோட துதிங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் இஸ் அமேசிங், ஆண்டவர் இஸ் நல்லவர்னு சொல்லிட்டு இறுதியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, இஸ் அ கிரேட் கிங் ஆல் ஓவர் தி எர்த், அதாவது உலகத்துக்கே அவர் தான் ராஜான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, அவங்க ஏன் ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் ராஜா. நார்மலாக இஸ்ரேல் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஆண்டவர் எங்களுக்கு தான் ராஜா, இஸ்ரேலுக்கு தான் ராஜா. ஆனால் இந்த சங்கீதத்தில் என்ன சொல்கிறாங்க, காட் இஸ் கிங் ஓவர் ஆல் த நேஷன்ஸ், ஆண்டவர் எல்லா தேசத்துக்கும் ராஜான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இறுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம அவங்க ஆண்டவரை துதிக்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணோம். இதில் நிறைய ஆண்டவரை துதிக்க என்ன பண்ணாங்க, ஒரு இன்ஃபார்ம்டோட துதிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, அவங்க ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு நல்ல காரணத்தோட தான் துதிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அன் இன்ஃபார்ம்டு ப்ரைஸ். ஸோ நம்ம கீவேர்ஸை பார்த்துட்டு அது ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். ஸோ கீவேர்ஸ் வந்து verse 7. ஸோ Psalms 47 verse 7 which says, For God is the king of all the earth, sing praises with a psalm. என்ன சொல்றேன், For God is the king of all the earth, sing praises with a psalm. ஸோ இதுல நம்ம எடுக்க போறோம்னா, இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குறது என்னென்னா, இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க எந்த காரணத்தினால துதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு, இந்த சங்கீதத்துலேயே ஒரு கமாண்ட் இருக்குது, சிங் ப்ரைஸ் வித் அ சாம் வித் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது ஒரு காரணத்தோட, ஒரு நோக்கத்தோட, ஒரு அறிவோட என்ன பண்ணும், ஆண்டவரை துதிக்கணும். அதுதான் இந்த சங்கீதத்தில் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதத்தில் இவங்க துதிக்கிறத வந்து எப்படி துதிக்கிறாங்க, எதுக்காக துதிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு காரணம் இருக்கு அவங்க துதிக்கிறது. சும்மா கடமைக்காக துதிக்கல, அவங்க சும்மா ஓகே துதிக்கணும், வேற வேலை இல்லை அதனால துதிக்கல. அவங்க துதிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பர்ஃபெக்ட் ரீசன் இருக்கு. பிகாஸ் காட் இஸ் கிங் ஆஃப் ஆல் ஓவர் தி எர்த்னால துதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்க அந்த சந்தோஷம், அவங்களுக்கு இருக்க அந்த ஆண்டவரோட அதிகாரத்தை, அந்த சந்தோஷத்தை வச்சு என்ன பண்ணாங்க, they are praising God. ஸோ இந்த மாதிரி காரணத்தை வச்சு என்ன பண்ணாங்க, அவங்க ஆண்டவரை ஒரு இன்ஃபார்ம்டு ரீசனோட, ஒரு நல்ல காரணத்தோட, ஒரு நல்ல நோக்கத்தோட என்ன பண்ணாங்க, துதிக்கிறாங்க. இட்ஸ் நாட் பிளைண்ட் ப்ரைஸ், பட் இட்ஸ் ப்ரைஸ் வித் இன்டென்ட். ஸோ என்ன பண்ணாங்க, குருட்டுத்தனமா ஆண்டவரை துதிக்கல, பட் they are praising God with a good reason. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு டீமில் இருக்காங்க. அது ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சதுன்னு செலிப்ரேட் பண்ணாங்க. ஒருத்தையும் அப்போ அந்த நேரத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறான்னா, பிளெயினாக சொல்லணும்னா, திடீர்னு அவன் ரூம்குள்ளே வரான், அவன் பார்க்குறான் எல்லாருமே என்ன பண்ணுறான், குதிச்சு சந்தோஷமாக குதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு தெரியாது ஏன் என் டீம்மேட்டுக்கு குதிக்கிறாங்க, ஏன் டீம்மேட் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், சுற்றி இருக்கவங்கலாம் அதை பண்ணுறதை பார்த்து என்ன பண்ணுவான், இருக்கு நானும் வரேன்னு என்ன பண்ணுவான், அவங்க கூட சேர்ந்து குதிப்பான், கத்துவான், அந்த மாதிரி பண்ணுவான். ஸோ he doesn't know why his teammates are celebrating, but he joins the celebration, he celebrates. ஸோ அவனுக்கு என்ன தெரியாது, ஏன் என் டீம்மேட்ஸ் கொண்டாடுறாங்க, அவங்க சாம்பியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னு இவனுக்கு தெரியாது. ஆனால் தெரியாமலே அவங்க செலிப்ரேட் பண்ணுறது, என் டீம்மேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக குதிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களே, அதனால் நானும் என்ன பண்ணேன், குதிச்சு பாட்டு பாட போகிறேன்னு பண்ணுறான். ரெண்டாவது ஆள் இருக்கான், அவனுக்கு உள்ளே இருக்கான், அவனுக்கு தெரியும் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம், எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ஏன் அவங்க சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டாங்க, அந்த காரணத்தோட செலிப்ரேட் பண்ணுறான். ஸோ இதில் இந்த சங்கீதத்துலேருந்து நம்ம என்ன இடத்துக்கு போகிறோன்னா, நம்ம இந்த ரெண்டாவது ஆளாக இருக்கணும். யார், எந்த காரணத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், அதாவது எந்த காரணத்துக்காக அந்த ரெண்டாவது ஆள் என்ன பண்ணால், சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதாக தான் நான் ஐ ஆம் செலிப்ரேட்டிங், ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் செலிப்ரேட்டிங். ஆனால் முதல் ஆள் என்ன தெரில, சுற்றி இருக்கவங்கெல்லாம் குதிக்கிறாங்க, சுற்றி இருக்கவங்கெல்லாம் கத்துறாங்க, அதனால் நானும் என்ன பண்ணேன், அந்த அட்மாஸ்பியர் இஸ் நைஸ், அதனால் நானும் என்ன பண்ண போகிறேன், செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சங்கீதத்துலேருந்து நம்ம அதான் எடுக்கணும், வி ஷுட் பி த செகண்ட் பர்சன். அதாவது ஏன் எப்படின்னா, நம்மளும் ஆண்டவர் துதிக்க போது it should not be just going through the motion, it should be informed praise. அதாவது நம்ம ஆண்டவர் எதுக்காக துதிக்கிறோம், அந்த இன்ஃபர்மேஷனை அறிஞ்சிக்கிட்டு ஒரு இன்டென்ட் இருக்கணும், ஒரு நல்ல காரணம் இருக்கும், ஒரு நல்ல டைரக்ஷன் இருக்கணும். ஆண்டவரை நான் ஏன் துதிக்கிறேன், இந்த காரணங்களால் நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். இல்லை ஆண்டவரை துதிக்கணும், இந்த டைமுக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன், இல்லை இத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறாங்க, அதனால நானும் என்ன பண்ண போகிறேன், ஆண்டவரை துதிக்க போகிறேன், அப்படி இருக்கக்கூடாது. இந்த சங்கீதத்துலேருந்து நம்ம என்ன கண்ணுங்களை திறந்து பார்க்கணும்னா, we should praise God with intent and with information. அதாவது ஆண்டவர் எதுக்கு துதிக்கிறோம், அவர் பண்ண 1000 நன்மைகளும் என்ன பண்ணுவோம், நம்ம அறிஞ்சு ப்ராசஸ் பண்ணி அது மூலமாக வர மகிழ்ச்சியில் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக துதிக்கணும். அதை தான் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம், அந்த ஆண்டவர் பண்ணுற 1000 நன்மைகளை ப்ராசஸ் பண்ண மாட்டோம். சரி இந்த டைம் வந்துச்சா ஆண்டவர் துதிக்கணும்னு என்ன பண்ணுவோம்,
அப்படியே ஃபேக்காக இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. உண்மை உள்ளத்துலேருந்தே வராது. அந்த மாதிரி துதிக்காமல் இருக்கிறது தான் இந்த சங்கீதத்துலேருந்து நம்ம நோட் பண்ண போகிறோம். ஸோ when we are praising with God, நம்ம ப்ரைஸ் என்ன இருக்கணும்? ஒரு இன்ஃபர்மேஷனோடு இருக்கணும். ப்ளஸ் இட் ஷுட் பி டெலிபரேட். ஒரு டெலிபரேட்டாக என்னென்னா ஒரு நோக்கத்தோடு இருக்கணும். சும்மா பண்ணாமல் ஒரு நோக்கத்தோடு பண்ணணும். ஆண்டவர் நல்லவர்னு சொல்லாமல் காட் இஸ் குட், ஆண்டவர் நல்லவர் துதிப்போமா அந்த மாதிரி இல்லாமல் எப்படி இருக்கணும்? ஒரு நேம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பண்ண நன்மைகள்லாம் சொல்லி இதனால தான் ஆண்டவர் நல்லவர் பிளெயினாக சொல்லாமல் நம்ம டீட்டெயிலாக 1000 நன்மைகள் பண்ண ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் நம்ம சொல்லிவிட்டு என்ன பண்ணோம்? அதெல்லாம் நம்ம அதனால் வர அந்த மகிழ்ச்சி அந்த ஜாயால் என்ன பண்ணோம்? ஆண்டவரை டெலிபரேட்டாக நம்ம ப்ரைஸ் பண்ணோம். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion, and Lord, thank you for this wonderful eye-opening reminder, Lord, that it is very important for us to praise you with a purpose, Lord, with informed, Lord, with a deliberate intent, Lord. Lord, a lot of us, we make the mistake of just going through the motions in the name of duty and just praising you for the sake of praising you, Lord. But thank you for opening our eyes, Lord. Lord, thank you for showing us through this Psalms that it is important for us to process all of the good things that you do for us. And Lord, processing that and the joy that comes out of that will give us a more deliberate and informed and a more impactful praise, Lord. Lord, thank you for this reminder and give us the wisdom and grace to follow through this tip. All of this in Christ's name I pray. Amen.